இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைங்களை பற்றின பாரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது என் பசங்க வந்து சர்ச்சுக்கு வரமாட்றாங்க, இல்லைன்னா வந்து வீட்டு ஜெபத்தில் அட்டன் பண்ண மாட்றாங்க, இல்லைன்னா வந்து ஜெபிக்கிறதுக்கோ பைபிள் வாசிக்கிறதுக்கோ அவங்களுக்கு எந்த விதமான ஆர்வமும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர் வந்து புலம்புறாங்க. ஸோ இதற்கான ஒரு காரணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அரேசன் ஷைன் டாட் இன் இணையதளத்தோட யூடியூப் சேனல். நான் உங்கள் கருத்திற்குள் அன்பான சகோதரன். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கிறிஸ்துவ குடும்பங்களில் பிறந்து வளர்கிற பிள்ளைகளுக்கு பெருசாக இந்த கிறிஸ்தவத்து மேலேயோ அல்லது வந்து வேதத்தின் மேலேயோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. இதற்கு பின்னணியில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நம்ம சரியான பாதையை பிள்ளைங்களுக்கு காட்டாமல், இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு மாதிரியாக இல்லாத வரைக்கும் பிள்ளைங்க வந்து தேவனிடத்திற்கு நெருங்கி வர முடியாது. ஏன்னா வந்து அவங்க வளர்ந்து வருகிற காலத்தில் நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்ந்து வருவாங்க. குறித்து நம்ம பேசும்போது ஒரு வசனத்தை வாசித்தோம்னா அதுக்கு ஒரு சரியான ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்றன் 2 குமாரர்களையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களுடைய மனைவி, இறந்து போன தீர்க்கதரிசி புத்திரர்களுடைய மனைவி வந்து தன்னுடைய நிலையை எலிசா கிட்ட சொல்கிறாங்க. அவர் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தவர் தான், அவர் நல்ல ஒரு மனுஷன் தான், தீர்க்கதரிசி எல்லாம் இருக்குது, ஆனால் கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடன் கொடுத்தவன் இப்போது இந்த கொடுத்த ஆள் இல்லாதனால அவங்களோட மனைவியை வந்து சந்தித்து பிள்ளைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எலிசா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எலிசா உடனடியாக அதுக்கு தீர்வு சொல்கிறாரு. பட் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் கொடுத்தவர் தகப்பன், ஆனால் அவர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைங்களை இப்போ கடன் கொடுத்தவன் எடுக்கிறதுக்கு நிற்கிறான், அதுவும் அடிமையாக எடுக்கிறான். அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு நீங்கள் காசை கொடுத்தோன்னே திரும்பி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லலை, மொத்தமாகவே அடிமையாக கூப்பிட்டுட்டு போகிறான். அப்படின்னா வந்து இனிமேல் அதுலேருந்து அவனுக்கு விமோசனம் இல்லை, அடிமையாக எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு தேவ மனுஷனே அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா கேட்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளில் வந்து இதை பற்றி யோசிக்கும்போது, நான் எங்கேயும் கடன் வாங்கலை, நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு, நிறைய வீடு இருக்குது, கார் இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, அவனுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், அவனுக்கு எங்கே போய் கடன் வரப்போகுது, இல்லை கடன்காரங்க வந்து என் பசங்களை எதுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னணியில் ஆவிக்குரிய சில கடன்கள் நம்ம விட்டு வைக்கிறோம். இந்த ஆவிக்குரிய கடன்கள் சில நேரங்களில் சத்துருவுக்கு, அதாவது பிசாசுக்கு நம்ம பிள்ளைங்களை அடிமையாக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதாவது நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, இல்லைன்னா வந்து நம்மளுடைய வேத வாசிப்பு, இல்லைன்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கிற நேரம், அந்த நேரத்தை நம்ம வேறு காரியங்களுக்கு செலவிடும்போது சில நேரங்களில் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது ஆவிக்குரிய நிலையில் நான் சொல்கிறேன். என்ன கடன் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்காமல், இல்லைன்னா நாங்கள் ஜெபிக்காமல் நம்மளுக்கு பதிலாக வேறொருத்தவங்க கிட்ட, ஆண்டவரே எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இல்லை தீர்க்கதரிசியா நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணி அது என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குகிற பழக்கத்தை நம்ம வச்சுருக்குறோம். ஸோ இந்த கடன் வாங்குகிற பழக்கத்தினால நம்மளுக்கு ஆண்டவரோடு இருக்கிற அந்த லிங்க்கு மிஸ் ஆகுது, கட் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே மரிச்சே போயிடுறாங்க. ஆனாலும் அதை தெரியாமையே அவங்க கண்டினியூஸாக வந்து சரீரத்தில் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படி மரிச்சிட்டே போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்ருவுக்கு அது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக முடியுது. நம்ம பிள்ளைங்களை வந்து அவன் பிடிச்சிட்டு போகிறதுக்கு இந்த கடன்
போதுமானது. ஸோ நம்ம கடன்காரங்களாக இருக்கிறோமா? ஒரு வசனத்தில் நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் வாசிக்கும்போது, கர்த்தருடைய வீட்டில் குறைவுபட்டு இருக்கும்போது நீங்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறீங்களே, நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி வாழ்கிறீங்களே, தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் இருக்கும்போது நீங்கள் கட்டி வாழ்கிறீங்களே அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய தசம பாகங்கள், காணிக்கைகள், அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்களில் காசு மட்டும் இல்லைங்க, அதை தவிர்த்து நேரம் இல்லைன்னா நம்மளுடைய உழைப்பு, நம்ம செய்கிற ஊழியங்கள், தேவன் நமக்கு தந்த தாளந்துகளை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பயன்படுத்தாமல் நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு வேறொருத்தங்க கிட்ட நம்ம கடன் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சத்ருவுக்கு ரொம்பவே அது சந்தோஷமான செய்தி. ஏன்னா அவன் நம்மளை தாக்குறானோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனால் நம்மளுடைய தலைமுறையை, அடுத்த தலைமுறையை, பிள்ளைங்களை அவன் அடிமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வசனம் வாசிக்க நேரம் இல்லை, ஓடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேர்க்குறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிமிடங்கள் இல்லைன்னா சிலரெல்லாம் நொடிகள் செலவிடுறதே பெரிய விஷயமா இருக்குது. கடைசியாக படுக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவே சோத்திரம்ட்டு படுக்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த மனுஷன்தான். அவன் ஒன்றும் துர்மார்க்கன் கிடையாது, அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாதவனும் கிடையாது, எல்லாமே இருக்குது. தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருத்தன் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனுஷன்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் இப்போது அடிமையாக போகிறார்கள். இதே அனுபவம் தான் நம்மள பலருக்கும் ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய பிள்ளைங்க தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் உலகத்துக்கு நேராக போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் சத்ரு நமக்குள்ள அந்த அடிமைத்தனத்தின் கிரியையை தொடங்கிட்டான்னு அர்த்தம். இம்மீடியட்டாக அந்த பெண்ணை போல நம்ம தேவ சமூகத்துக்கு போய் நம்மளுடைய குறைகளை சொல்லி, நமக்கு இருக்கிற காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி இம்மீடியட்டாக அதுலேருந்து நம்ம விடுதலைக்கான அந்த பணிகளை நம்ம தொடங்கிறது தான் ஒரு ஞானமான செயல். நம்ம ஒரு வேளை அது ஒரு சாதாரணமான விஷயமா நினைக்கிறோம். எங்கள் பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிச்சுக்குவாருப்பா, இல்லைன்னா இந்த சகோதரன் எங்களுக்காக ஜெபிச்சுக்குவார், நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபிக்கிறனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சாட்சியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் நேரத்தையோ காலத்தையோ செலவிடாத வரைக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை சத்ருவின் கையில் இருக்குது. இயேசு ஒரு இடத்துல குறிப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, சத்ரு அதாவது எதிரியானவன் எனக்கு நேராக வர்றான், ஆனால் அவனுக்கு உள்ளது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது சத்ரு என்கிட்ட போராடியே உனக்குள்ளே இது காரியம் இருக்குது, அதனால நான் உனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவேன், இல்லைனா இன்னும் உன்னை அடிமைப்படுத்துவேன் அப்படின்னு பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு இயேசு தைரியமாக சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ளே வேணும். இயேசுவை பின்பற்றி கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நம்மளுக்குள்ள அந்த இயேசு அந்த குறிப்பிட்ட அந்தது போல பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இல்லைன்னா என்கிட்ட கடனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலை, ஜெபத்தை கடன் வாங்கலை, வேத வாசிப்பை இல்லைன்னா வேத ஞானத்தை கடன் வாங்கலை, இல்லைன்னா மற்ற எந்த ஆவிக்குரிய காரியங்களிலும் நான் கடன் வாங்கலை, நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதி நம்மளுக்குள்ளே இருக்கும்போது பிசாசுக்கு நம்ம பிள்ளைங்களை தொடவே முடியாது. இன்னொன்று சொல்ல போனால், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளை எண்ணி நீங்கள் துக்கப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, இல்லை ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம இவ்வளவெல்லாம் செய்கிறோம், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஆராதனையில் உட்கார வச்சு அவனை பல்லக்கடித்து உட்கார வைக்கிறோம், இதெல்லாம் பண்ணியும் அவனுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லையே, அவன் திரும்ப திரும்ப உலகத்துக்கு நேராக போகிறானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா இம்மீடியட்டாக நம்மளுடைய காரியங்களை, அந்த கடன்களை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஜாதிகளுக்கு தான் நம்ம கடன் கொடுக்கணும். காசை பற்றி நான் சொல்லலை, ஆவிக்குரிய கடன்களை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆவிக்குரிய விதத்தில் ஜாதிகள் நம்மளிடத்துல ஜெபத்தை கேட்கும்போது அவங்களுக்கு தான் நம்ம கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய வேத அறிவை, உங்களுடைய இயேசுவை நீங்கள் கடனாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய பொக்கிஷம்
பரலோகத்தில் பெரிதாய் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவங்க வேதத்தை மறந்தார்கள், நான் அவங்க பிள்ளைகளை மறந்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த காரியங்களை நம்ம நினைவில் வச்சுட்டு இருக்கும்போது பிசாசுக்கு நம்ம பிள்ளைகளை தொடக்கூட முடியாது. ஸோ யோபினுடைய காரியங்கள் எடுத்துக்கொண்டாலும் யோபும் பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை வழிவிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பலிகளை செலுத்துகிறாரு. ஸோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கான நேரத்தையும் தேவனுக்கான காலத்தையும் நம்ம கொடுக்கும்போது, அதே மாதிரி மற்ற ஜாதிகளுக்கு, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நம்ம ஆவிக்குரிய கடன்களை கொடுக்கும்போது கர்த்தர் இது தலைகீழாக நம்மளுடைய பிள்ளைகள் அடிமைகளாக அல்ல, செல்வந்தராக, ஆவிக்குரிய செல்வந்தர்களாக வளர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த காரியத்திலேருந்து இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கே நம்ம ஒரு நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். நமக்குரிய ஆவிக்குரிய கடன்கள் வாங்குகிற அந்த பழக்கத்திலிருந்து பின்வாங்கி நம்ம அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறவர்களாக கர்த்தர் மாற்றட்டும். அப்படி மாறும் பொழுது தான் நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஏற்படும். அடுத்த தலைமுறையும் கர்த்தருக்குள்ள நிலை நிற்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் பயந்து ஜீவிப்பார்கள். அவர்களுக்குள்ளேயும் ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதே போன்ற பல செய்திகளை கேட்க அரேசன்ஷைன்.in அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு தெரிந்த எல்லா நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.